வாங்க 2 பேரும் வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க தலைவரே. எல்லாம் சிறப்பாக செஞ்சு. நான் பத்திரமா போயிட்டு வரேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் வெளிநாடு போகிறேன், கொஞ்ச நாள் ஊரில் இருக்க மாட்டேன். அதனால் அந்த கட்ட பஞ்சாயத்து, அந்த மாமூல் வசூல், இந்த குவார்ட்டருக்கு 10 ரூபா வாங்குறது, அந்த கவுன்சிலர் அனுப்புற, அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. புரியுதா? பார்த்து சூதானமாக பத்திரமா இருக்கணும். ஒரு நிமிஷம் இருக்குங்க. என்ன இது எங்கடா வேட்டி? ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. வாங்க இங்க வாங்க. பார்த்து போக தலைவரே. வெளிநாடு போகிறேன். உடம்பு பார்த்துக்கங்க. ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிடாதீங்க. இன்னும் இது பண்ணாங்க. குளிர் பெட்ஷீட்லாம் எடுத்து வச்சுட்டீங்க. எல்லாம் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்து சூதானமாக போயிட்டு வரேன். நீங்கள் சூதானமாக இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். புரியுதா? தேவையில்லாமல் அந்த கட்ட பஞ்சாயத்து, அந்த கவுன்சிலர் அனுப்புற, அப்புறம் வந்து அந்த மாமூல் வசூல், அப்புறம் குவார்ட்டருக்கு 10 ரூபா வாங்குறது, அப்படி இப்படின்னு அந்த விவகாரத்தை இழுத்து விட்றாதீங்க. புரியுதா? பார்த்து சூதானமாக இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி அந்த பூக்கட்சி எதிர்கட்சியில் தேவையில்லாமல் நம்மகிட்ட ரொம்ப இழுப்பாங்க, நம்ம கோவத்தை தூண்டுவாங்க. தேவையில்லாமல் வாய் விடக்கூடாது. புரியுதா? எதுவாக இருந்தாலும் நான் வந்து பார்த்துப்பேன். புரியுதுங்களா? நீ அந்த பக்கம் போயிட்டா அண்ணனை வர சொல்லுங்க. இந்த பக்கம் அண்ணா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு அந்த துணை முதல்ல அந்த இது வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு இப்போ கொடுத்தேன் அப்படின்னா அப்புறம் குடும்பத்துக்குள்ளே வந்து ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன். வெயிட் அண்ட் சி. நான் என்ன பண்ணுறேங்கிறத மட்டும் பாருங்க. சரி, புரியுதா? அந்த மாதிரி அந்த கட்சி ஆளுங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் அடக்கி பார்த்து வச்சுக்கோங்க. நான் பார்த்து தேவையில்லாமல் பிரச்சனை எடுத்து விட்டுறக்கூடாது. நான் வர வரைக்கும் பிரியாணி கடையாகவே இருக்கணும், அம்மா ஹோட்டலாகவே இருக்கணும். சரி, புரியுதா? பார்த்து சூதானமாக இருக்கணும்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் தான் பொறுப்பு. தம்பி வர சொல்லுங்க. தம்பி, நான் வெளிநாட்டுக்கு போகிறேன். புரியுதா? அந்த துணை அந்த பதவி வந்து தரலன்ட்டு கோச்சிக்காத. நம்ம மேலே ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்குது, அந்த வாரிசு அரசியல் பண்ணுறோம், குடும்பமாக வந்துக்கிட்டு இருக்கோன்ட்டு. அதனால் நான் வந்து உனக்கு நல்லதாக பண்ணித்தரேன். புரியுதா? வெயிட் அண்ட் சி. என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. புரியுதுங்களா? சரி, அப்புறம் முக்கியமான விஷயம், அந்த கார் ரேஸு பார்த்து சூதானமாக நடத்தணும். எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. புரியுதா? எதாக இருந்தாலும் பார்த்து பண்ணணும். நான் ஊரில் இல்லை. புரியுதுங்களா? இங்கே வாங்க, 2 பேர் வாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், மேடை கிடச்சிடுச்சு, ப்ரெஸ் மீட் வச்சுட்டாங்க அப்படின்ட்டு அப்படி இப்படின்னு பேசி அதை விவகாரத்தை இழுத்து விட்டுறக்கூடாது. ஆனால் முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறேன், எதுவும் தக் லைஃப் பண்ணி மாட்டிக்காதீங்க. தக் லைஃப்லாம் நான் வர வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வைங்க. புரியுதா? ஏன்னா நான் அங்கே போயிட்டேன், தலைவர் இல்லை, என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சிடாதீங்க. அங்கே போனால் வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருப்பேன். புரியுதா? நம்ம சேனலை பார்க்குறதோட எதிர்கட்சி சேனலு, முக்கியமாக நியூஸ் டிஎன் சேனல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எதுலையாவது விவகாரத்தில் மாட்டினீங்க சும்மா இருக்க மாட்டேன், இரும்பு கரம் கொண்டு அடைக்கிடுவேன். சீண்டி பார்க்காதீங்க. புரியுதா? தாங்க மாட்டீங்க. வாங்க, வாங்க, நான் கிளம்புறேன். நன்றி. அவ்வளோதான். அடுத்த 2 வாரத்துக்கு நம்ம தான். வாங்க. இப்போ அடுத்த ஹியரிங் யாருப்பா? அந்த அவதூறு வழக்கில் சம்மந்தப்பட்டவரை வந்து ஆஜர் பண்ண சொன்னேன் நேரில். ஐயா வாங்க வாங்க சாமி, நீங்கள் தானே? வாங்க. இவர் ஆனர், ஒரு சின்ன வேண்டுகோள். என்னது? எனக்கு வயசாயிருச்சு, 70 வயசாயிருச்சு. சரி. இந்த 70 வயசுல வாழ்நாள் முழுவதும் மாத்திரை போடுற அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நடக்க முடியல. அதனால வயசான மூத்த குடின்ற அடிப்படையில இந்த வழக்குல இருந்து நேர்ல ஆஜராகாம இருக்கிறதுக்கு நீங்க தான் ஒரு சிறப்பு உத்தரவு கருணை அடிப்படையில கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இங்க எனக்கு என்ன ட்ரெயினா விட்டுக்கிட்டு இருக்கோம், சீனியர் சிட்டிசன்ல ரிசர்வ் பண்ணி உள்ள ஏத்துறதுக்கு. எங்க கோர்ட்டுங்க அது. இங்க வந்து இது கேட்டுட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, 70 வயசு ஆயிடுச்சு, மாத்திரைலாம் வேற போடுறீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு கோர்ட் வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கு தானே கட்சி ஆஃபீஸ் போய்கிட்டு? வயசு தான் ஆயிடுச்சுல, வீட்டிலே இருக்கலாம்ல. அப்படி இல்லைன்னா அந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்றீங்க, அதெல்லாம் வேண்டாம், விட்டுறலாம். இதில் முதலமைச்சர் பதவிக்கு வேறு ஆசைப்படுறீங்க. இதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன சொல்கிறேன், வருங்கால அந்த இளைஞர்களுக்கு வழி விடலாம்ல. துடிப்பாக இருக்கிற இளைஞர்கள் கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வழி விட்டுட்டு நீங்கள் வீட்டில் இருந்து ஐடியா மட்டும் கொடுங்க. எதுக்கு அலைஞ்சிக்கிட்டு வயசான காலத்தில் மாத்திரலாம் வேற போடுறேன்றீங்க? இல்லைப்பு, தப்புப்பு, அது மட்டும் முடியாதுப்பு, அது கஷ்டம்ப்பு. நான் இப்போ லைட்டாக இப்படி அசைஞ்சா கூட என்னை இப்படி கீழே தள்ளி விட்டு சேரில் உட்காந்துருவாங்க. இப்போ அந்த அளவுக்கு கூடயே வச்சிருக்கேன் நம்பிக்கையான ஆளுங்களை. நான் என்ன கேட்குறேன், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கோர்ட்டுக்கு வர சொன்னேன், அப்போ என்ன சொன்னீங்க? அப்போ மூட்டு வலி. அதுக்கப்புறம் வர சொன்னேன், அப்போ என்ன சொன்னீங்க? அப்போ கோயிலுக்கு முதுகு வலி. இப்போ வந்து வயசாயிடுச்சு, வர முடியாது. சரி போங்க, கோர்ட்டுக்கு வரதுக்கு மட்டும் கஷ்டமா இருக்கு, பரிசீலனை பண்றோம் போங்க. டேய், அந்த டேபிளை கவனி. நாளா நம்ம டேபிளை கவனி. அவர் ரொம்ப நேரம் சும்மா இருக்காரு பாரு, என்னன்னு கேளு. சார் வாங்க வாங்க சார், வாங்க வாங்க சார். சைடிஷ் வந்து ஆம்லெட் ஓகே, சரக்கு சாப்பிடலாம். வாங்க, இப்படி உட்காருங்க. சார் கார்ல வந்திருக்கீங்களா? காரா? கார்ல நம்ம நடந்து வந்தேன். நடந்து வந்து அந்த உட்காருங்க. உட்காரே. இந்த டேபிளுக்கு கவனி, இந்த டேபிளுக்கு கவனி.
சார் சார் வாங்க டீசெண்டாக இருக்காரு வாங்க சார் சார் எதுக்கு வந்தீங்க சார் கார்ல வந்து சார் கார்ல சார் டிரைவர் வந்துருக்காங்களா இல்ல சார் உட்காருங்க ஏய் 4 பேர் வாடா வாங்க டேபிள் கவனிடா சார் 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 ஏய் என்ன வேணும் சார் எல்லாமே எடுத்துறேன் சார் ஏய் ஒரே நிமிஷம் எடுத்துறேன். A few moments later. சார் வேற என்ன சார் வேற இன்னும் ஒரு ஆஃப் சாப்பிடுங்க ஆஃப் சாப்பிடுங்க. ஏய் சார் ஒரு ஆஃப் ஆயில் ஒரு ஆம்லெட் சீக்கிரம் எடுத்துறா. நானும் தானே குடிக்கிறேன். நான் ஆம்புலன்ஸ் கேட்டு 1 மணி நேரம். ஏய் நடந்து தானே வந்த பொறுமையா வீட்டுக்கு போய் என்ன கிளிக்க போற? கார்ல வந்திருக்காரு பாவம் மனுஷன். குடி அதெல்லாம் வரும் பொறுமையா இதை இருந்தாலும் கவனி. சார் நீங்க என்ன வேற உங்களுக்கு என்ன வேற போதுமா ஒன்றும் பிரச்சனை சார். நீங்க எவ்வளவு நாள் குடிங்க சேஃபா வீட்டுக்கு போயிடலாம். தம்பி என்ன ஒரு தாங்குன்னு தாங்குற பார் ஓனர். யோ கார்ல வந்திருக்கவங்கள பார்த்து கவனிக்க. நீ அங்க பாரியா போர்டை பாரியா டிரைவர் அவைலபிளியா? சும்மா நீ குடி நடந்து தானே வந்திருக்க. டிரைவர் அவைலபிள். ஆமா டிரைவர் அவைலபிள்னா என்ன சொல்லு. அது போக புரியும். அவள்டா என்ன இன்னொரு போட்டு. A few minutes later. ஓகே சார் போதுமா சார் ஓகே சூப்பர் சார். கார் சாவி கொடுங்க. இப்போ நான் தான் உங்களுக்கு டிரைவர். உங்களை சேஃபாக வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டுருவேன் சார். உங்கள் உடம்புக்கோ உங்களை காருக்கோ எந்த ஸ்க்ராட்சும் வராது சார். நாங்கள் பொறுப்பு சார். போர்டை பார்த்தீங்களா? கேப் டிரைவர் அவைலபிள். நம்பிக்கையான ஆள் சார். நீங்கள் எப்போவுமே இங்கே வரணும் பாருக்கு வரணும் சார். ஓகேவா? என்ன பண்ண போகிறவங்க? நீங்கள் போகிறீங்க நான் கூப்பிட்டு போகிறேன். அது கோவை காவல்துறை ஒரு புனிதமான உன்னதமான திட்டம் கொண்டு வந்திருக்கு. இனிமே பார்ல போய் கார் வச்சிருக்கவங்க போய் குடிச்சீங்கன்னா அந்த பாரை வந்து நிர்வாகமே ஓட்டுநர் நம்பிக்கைக்குரிய ஓட்டுநரை பணியில அமர்த்தி அந்த நபரை பாதுகாப்பாக வீட்டில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்படி ஒரு திட்டத்தினால எவ்வளவு ஆக்சிடென்ட் தவிர்க்கப்படுது தெரியுமா? திட்டத்தை வரவேற்கணும். என்ன வரவேற்கணும்? நாங்க மட்டும் இழுச்சவாயா நடந்து வந்து குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போனா போற வழியில கீழே விழுந்து கிடந்தா ராலிக்காரன் அடிச்சுட்டு போயிட்டாரா என்ன பண்ணுவீங்க? ஏன் சாக்கடையில விழுந்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஏய் நடந்து ஏன் வர? நடந்து வந்தா உன் தலையெழுத்து எங்கேயாவது மட்டையா கீழே போய் கடை. காரணம் வந்தவங்களுக்கு முதல் உரிமை அதெல்லாம் இல்லை சார். நீங்க வாங்க சார். சார் ஒரு சார் தூசி போலாம் சார். வாங்க. அநியாயமா இருக்கு. நாம் தம்பிகள் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணனுக்கும் காவல்துறை அதிகாரிக்கும் நடக்கும் மோதலே முடிந்த பாடில்லாத போது தற்போது புதிய விவகாரம் பூதாகரமாக கிளம்பியுள்ளது. முன்னாள் தம்பிகள் கட்சியின் நிர்வாகியான சஞ்சீவ் இப்போது புதிய பூதத்தை கிளப்பியுள்ளார். அவர் என்ன கூறுகிறார் என்றால் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அண்ணனின் மெய் காப்பாளராக கூடவே சுற்றும் ஒருவர் தன்னை கொலை செய்து விடுவதாக பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறார். நான் வந்து அந்த நாம் தம்பிகள் கட்சியில் 2010 சேர்ந்தேங்க. ஆனால் அண்ணன் வந்து மேடையில் பேசுறதுக்கும் கட்சியில் நடக்கிறதுக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாதுங்க. ஃபுல்லாக ஒரே பித்தலாட்டத்தனமாக இருக்குங்க. இதெல்லாம் எழுத்து கேட்டோம் அப்படின்னா அவன் வந்து கட்சியை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நீங்கள் என்ன தூக்குறது? நானே வெளில போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் கூட இருக்கிற பவுன்சரு அவர் என்ன சொல்கிறாருன்னா உன்னை கொன்னுடுவேன் உன்னை வெட்டிடுவேன் மிரட்டுறாருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு யாரும் கிடையாதுங்க. நீங்க தான் எங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டேன். இதற்கான போதிய ஆதாரத்தை கையில் வைத்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். டேய் சஞ்சீவ் போன் பண்ணா பேசணும்டா. போன் பண்ணா மண்ணின் மைந்தர்கள் நாங்க நிக்கணும். செங்கல்பட்டுல என்ன 14 19 பேசிட்டு செஞ்சுக்கலாம். நீ முதல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல இருப்பியா இருக்கேன்னு தெரிய மாட்டேன். பாத்துக்கோ. பேட்டி ஈட்டி கொடுத்தேன்னா ஒழுங்கா பேட்டி கொடு. புரியுதா? நீ உனக்கு சித்தாந்தம் பிடிக்கலாம் அதை பத்தி பேட்டி கொடு. பவுன்சர் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? காசு கொடுத்து கொடுக்கறதுனாடா பவுன்சரு. நாங்க முன்னாடி ராணுவ படையிறாங்க. இது குறித்து அந்த மெய்காப்பாளரிடம் நமது செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது எனக்கு அப்படி ஒருவரை தெரியவே தெரியாது என அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். நாங்கள் இந்த சேனல்ல இருந்து பேசுகிறோம். சொல்லுங்க சார். சார் நீங்கள் அண்ணனோட மெய்காப்பாளர் தானே? ஆமாம் சார் நான் தான். சார் நீங்கள் இந்த முன்னாள் உங்கள் கட்சியோட நிர்வாகியை கொலை மிரட்டல் விடுக்கிறதாகவும் வெட்டிடுவேன் அப்படிலாம் பேசுகிறதாகவும் அவர் குற்றச்சாட்டு வச்சுருக்காரு சார். நீங்கள் மிரட்டினீங்களா? மிரட்டுறேங்க? நான் ஏங்க மிரட்ட போகிறேன்? யார் சொன்னாங்க? யார் நிர்வாகினா யார்? அவர் சஞ்சீவுங்க 2010 கட்சியில் சேர்ந்து இப்போ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியிலேருந்து வெளியேறி இருக்காருங்க. சஞ்சீவா? சஞ்சீவன் எங்கள் கட்சியில் யாருமே நான் கேள்விப்பட்டது இல்லைங்க. யாரை சொல்கிறீங்க நீங்கள்? செங்கல்பட்டில் ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க. அவர் வெளியேறினது அண்ணன் தான் வெளியே இருக்காரு. நீங்கள் மிரட்டிருக்கீங்க. அவர்கிட்ட ஆதாரம்லாம் இருக்குங்க. நல்லா விசாரிச்சிங்களா? எங்கள் கட்சிக்காரர் தானா?
ஆனால் ஆமாங்க, ஆதாரம்லாம் இருக்குது. அவர் ஃபோன் கால்லாம் வச்சுருக்காருங்க. ஃபோன் கால் இல்லைங்க, நான் பேசுன மாதிரி தெரியல. இதே வாய்ஸ் தாங்க, இதே மாதிரி தான் இருந்துச்சுங்க வாய்ஸு. இல்லைங்க, நான் இல்லை. நீங்கள் ஃபோன் நம்பர், அவர் ஃபோன் நம்பர் கொடுங்களேன், நான் கேட்டு பார்க்குறேன். என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் கூட இல்லைங்களா? இல்லைங்க, யார் சஞ்சீவனி எந்த நம்பரும் சேவ் பண்ணலீங்களா? ஏங்க, சஞ்சீவன பேர் தமிழ் பேராங்க, அவர் எப்படி எங்கள் கட்சிக்குள்ளே இருக்க முடியும்? ஓ அப்படி. சரிங்க நான் இல்லைங்க, நான் நன்றி. இப்போது அண்ணனுக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டிருப்பதால் நிம்மதியற்று இருக்கிறார் அண்ணன் என்று புலம்புகின்றனர் உடனிருக்கும் தம்பிகள்.